வணக்கம். அலெக்ஸ் ப்ரோகன்னு ஒருத்தர் நம்பிக்கை ட்ரஸ்ட்டை எப்படி வேகமாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் எஃபிஐயில் பிஹேவியர் எக்ஸ்பர்ட்டாக இருந்த ராபின் ட்ரக்கி அப்படிங்கிற ஒருத்தருடைய லேர்னிங்ஸ்லேருந்து சில டிப்ஸ் கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இவர் சீஃப் ஆஃப் த கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் பிஹேவியரல் அனாலிசிஸ் ப்ரோக்ராமில் இருந்திருக்காரு, ஸ்பெஷல் ஏஜெண்ட்டாக. ஸோ அவருடைய டிப்ஸ் ஸ்லோ ஸ்பீச். சில சூழ்நிலைகளில் வேகமாக பேசுகிறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமாக பார்க்கப்படும். ஆனால் எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது. முக்கியமாக ஒருத்தரோட நம்ம நம்பிக்கையை உருவாக்கணும், ஏற்படுத்தணும் அப்படிங்கிறப்ப கிடையாது. ஒருத்தர் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மெதுவான பேச்சு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசுகிறத வழக்கமானதை விட சற்று குறைவான வேகத்தில் பேசணும். அங்கங்கே கொஞ்சம் நிறுத்தங்களை கொடுத்து நம்ம பேசுகிற வார்த்தை இன்னொருத்தருக்கு புரிகிற மாதிரி, அவங்க அந்த வார்த்தைகளை டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதை உணர்ந்துக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து நிதானமாக பொறுமையாக பேசுகிறது நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது நான் வெர்பல்ஸ். அதுக்கு நம்ம அவங்கள ரொம்ப அச்சுறுத்தாத மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப அப்படியே நெஞ்சு உயர்த்தி ரொம்ப சின்ன உயர்த்தி அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா இன்டிமிடேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இன்னோஷியஸ் நான் வெர்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் சின் ட்ராப் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான ஆங்கிள், அவங்க பக்கமாக நம்ம தலையை கொஞ்சம் சாய்ச்சி வைக்கிறது, முக்கியமாக சிரிக்கிறது, இது எல்லாமே நான் வெர்பல்ஸ். இந்த விஷயங்கள் அவங்க நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமானதாக இருக்கும். செட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ நம்ம ஒரு தட்டை போய் ஒரு விஷயம் கேட்க போகிறோன்னா அது எப்போ முடியும்னு தெரியலன்னா அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இப்போ எவ்வளோ நேரம் தான் பேசுவான்னு தெரியாமல் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறது ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணுற நேரத்தில் அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நான் உங்களோட நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்க போகிறேன், மேபி 25 நிமிஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். நானும் கிளம்பணும், உங்களுக்கு ஒரு குயிக் கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு டைம் இருக்கா, நம்ம இப்போ அதை பற்றி பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் ஓகே, அவனுக்கும் கிளம்பணும், வேலை இருக்குது, அதனால் நம்ம நேரத்தை வீணடிக்க மாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். 4வது, நம்ம உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட போய் நம்ம உதவியும் கேட்கணுங்கிறது ஒரு சைக்காலஜிக்கலாக ட்ரக்கே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனாக நம்மக்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்டால் அதை டிஃபால்ட்டாக நம்ம செய்யணும்னு தான் நினைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதவி கேட்குறான், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு நிலை கிடையாது. கேட்குற உதவியை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இயல்பு நிலை. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்காகவோ இல்லை வேறொருத்தர் உங்களுக்காகவோ ஒரு உதவி பண்ணும் பொழுது அந்த இடத்துல அந்த உறவில் நம்பிக்கைங்கிறது உருவாகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன உதவி அவங்களால உடனடியாக முடிவெடுக்கிற மாதிரியான உதவியாக கேட்குறது ட்ரஸ்ட் பில்டிங்க்கு நல்லாயிருக்கும். உதாரணமாக, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் திங்கிங் அபவுட் அ ப்ராப்ளம் யூ ஹேவ். உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் அதில் யோசிக்கிறது உங்களுக்கு இருக்கிற சிரமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராக இருந்தாலும் உடனே ஒரு ஐடியாவோ சஜஷனோ கொடுப்பாங்க. ஈகோ இஸ் த எனிமி. அதான் 5வது காரணமாக சொல்கிறாங்க. ரிமூவ் த ஈகோ. அவங்களுக்கு என்ன தேவை, என்ன அத்தியாவசிய தேவை, எது இருந்தால் பரவாயில்ல, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஈகோவை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் உங்களை பற்றி கவலைப்படுறத விட அவங்கள பற்றி தான் அதிகமாக கவலைப்படுவாங்க, யோசிப்பாங்க. அப்போது அவங்கள பற்றி பேசுகிற விஷயங்கள் அதிகமாச்சுன்னா அதில் நம்பிக்கை சீக்கிரமாக உருவாகிறதா சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒருத்தரோட நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட தாட்ஸை திணிச்சு கேட்குற மாதிரி இல்லாமல் அதை ஒரு ஓப்பன் மைண்டடாக அவங்களுடைய கண்ணோட்டம் என்னங்கிறத உணர்ந்துக்க நம்ம விருப்பப்படுறோம், அது நமக்கும் உதவும் நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம பேசும்போது அந்த இடத்துல ஈகோ விலகிடுது. 6வது வேலிடேஷன். நம்ம பண்ணுறது கரெக்டு தானா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அது கரெக்டு தான் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அந்த வேலிடேஷன் மனிதனுக்கு எப்பயுமே இயல்பாக இருக்கிற ஒரு தேவையாக இருக்குது அந்த வேலிடேஷன். அப்போது நீங்கள் ஒருத்தரோட
நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு அவங்களுடைய தாட்ஸ் ஃபீலிங்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ணலாம், உங்களோட தாட்ஸை அவங்க வேலிடேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ட்ரஸ்ட் பில்டிங் வந்து நல்லாயிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஓப்பனாக நம்ம அதை லிசன் பண்ணும்போது இந்த வேலிடேஷனும் வரும். அவங்க ஏதாவது சொல்கிறாங்க, அது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை உடனடியாக சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு டிஸ்அக்ரிமெண்ட்டை வந்து உடனடியாக சொல்லாமல் அதில் நல்ல விஷயங்களை வந்து முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது வந்து ஆஸ்க் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். இப்போ என்ன உன்னை வரியா இல்லையா, இது ஓகேவா இல்லையா, எஸ் நோ சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளாக இல்லாமல் அவங்களோட கண்டென்ட்டை வெளியில் கொண்டு வர மாதிரி நம்மளுடைய கேள்விகள் இருக்கணும். அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள், அவங்களோட அந்த எண்ண ஓட்டம், அதையே நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளை அந்த எண்ண ஓட்டத்தில் உங்களோட கருத்துக்களும் இருக்கும் பொழுது கூடுமானவரை அதே வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னால் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ அவங்க வந்து எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம பொதுவாக கேட்போம். அதை வந்து எப்படி அம்மா ஹாஸ்பிட்டல் எதனால் போகிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா இதுக்கு வந்து ஆமாம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. அப்போ அவங்க மனசில் இருந்து அவங்க நினைக்கிற விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க அவங்கக்கிட்ட இருக்க கண்டென்ட்டை. இது நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 8வது வந்து குவிட் ப்ரோ க்யோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்லலான்னா, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வேணும்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதையும் கொஞ்சத்தை கொடுக்கணும். கிவ் அ லிட்டில் டு கெட் அ லிட்டில். இந்த ட்ரீக் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்போ பயன்படுத்தலான்னா மற்ற டெக்னிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா கடைசியாக வந்து இதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவங்கள வந்து ஓப்பன் அப் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி உங்களோட தாட்ஸு எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இது வந்து நாம் கொஞ்சம் வல்னரபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்ன நினைப்போன்னு தெரியாமலே நம்ம பேசுகிறோம். பட் இது வேறு எந்த டெக்னிக்கும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கிஃப்ட்டு கொடுக்குறதுமே வந்து நம்பிக்கை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபிசிக்கல் கிஃப்ட்ஸ் தான் இல்லை, ஒரு சின்சியரான காம்ப்ளிமெண்ட்ஸு, ஒரு கரெக்டாக அவங்க சொன்ன நேரத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, ஒரு கனிவான வார்த்தைகள், இது எல்லாமே கூட ஒரு கிஃப்ட் கிவிங் கேட்டகரியில் வந்து பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்ச பின்னாடி அவங்களோட தேங்க் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு பாயிண்ட்டோடையோ இல்லை அடுத்த விஷயங்கள் என்னென்னோ நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கும்பொழுது அது கூட ஒரு நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 10வது விஷயம் என்னென்னா, மேனேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்பிக்கை வந்து எப்போ உடைக்கப்படுதுன்னா அவங்களுடைய தேவைகளோ எதிர்பார்ப்புகளோ நிறைவேறாத போது அந்த நம்பிக்கை ரொம்ப சீக்கிரமாக வந்து உடைஞ்சிருது. அவங்க தேவைகள் நிறைவேறாத போது இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்னா, உங்களோட தேவைகள் என்னன்றதுக்கு முன்னாடி அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்கள வந்து உங்களோட பாயிண்ட்டுக்கு வந்து போட்டு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். உதாரணத்துக்கு அவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா சொல்லி முடிக்கட்டும், அது வரைக்கும் வந்து இன்டரப்ட் பண்ண வேண்டாம். நம்மளோட வார்த்தைகள் நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து நடந்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணுறோமா இல்லை அழிச்சிட்ருக்கோமாங்கிறத வந்து நம்மளால் உணர்ந்துக்க முடியும், அதை அளந்து பார்க்க முடியும். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நம்மளை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அவங்கள பற்றி, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்பிக்கையை வந்து விதைக்கிறது ஈஸி. இதை செய்யுங்க, நீங்கள் வந்து ரைட் ட்ராக்கில் இருப்பீங்க ட்ரஸ்ட்டு பில்டு பண்ணுறதுக்கு. இதை பற்றி வந்து ஒரு ஃபுல் புக்கே இருக்குது. அந்த புக் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஆல் அபவுட் டெக்னிக்ஸ் அப்படின்ட்டு ராபின் வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.